கதவை திறந்தவள் வாசலில் நிற்கும் அக்காவை பார்த்து மலர்ந்தாள். வா அக்கா, வரேன்னு ஃபோன் கூட பண்ணலையே, என்ன திடீர்னு வந்து நிற்கிற? குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் உன்னை பார்த்து விட்டு 2 நாள் உன்னோடு இருந்து விட்டு அப்படியே கிராமத்துக்கு போகலாம்னு புறப்பட்டு வந்தேன். கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த லட்சுமியின் மகள்கள் இருவரும் பெரியம்மாவுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினார்கள். காப்பியுடன் வந்த லட்சுமி அக்காவின் அருகில் உட்கார்ந்தாள். என்ன லட்சுமி, எப்படி இருக்கிற? குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்கு? பெரிய மகள் கட்டி கொடுத்தவையெல்லாம் எப்படி இருக்கா என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். உன் எல்லா கேள்விக்கும் பதில், நாங்க நல்லா இருக்கோம். குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா போய்கிட்டு இருக்கு. 3 பெண்களை பெத்து வச்சிருக்கிறேன். எப்படி கரையேற்ற போறோம்னு கவலைப்பட்டேன். முகுந்தன் அந்த கவலையை தீர்த்து வச்சுட்டான். பெரியவளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. இந்த 2 பேருக்கும் படிப்பு முடிஞ்சதும் நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா என் பொறுப்பு முடிஞ்சிடும். உன் மூத்த பிள்ளை முகுந்தன் தங்கச்சிங்க கல்யாண பொறுப்பை ஏத்துக்கிட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்கறான். இப்படி ஒரு பிள்ளை பிறக்க நீ கொடுத்து வச்சிருக்கிற. ஆமா, எங்க உன் மருமகளை காணோமே? அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாளா? இல்லக்கா, இங்கேதான் இருக்கா. மாடி ரூமில் குளிக்கிறா போல இருக்குது. இன்னும் 1/2 மணி நேரத்தில் கீழே வந்து விடுவாள். குளித்து முடித்த சுமதி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். சுமதி, பெரியத்த ஊரிலிருந்து வந்திருக்காங்க பாரு. அவங்களை பார்த்து புன்னகைத்து வரவேற்றாள். சரி சுமதி, நீ போய் சாப்பிடு, உனக்கு பசி தாங்காது. டேபிள் ஹாட் பேக்கில் இட்லி சூடா இருக்குது. நானும் அக்காவும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சுமதி எழுந்து உள்ளே செல்ல அவர்களையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் லட்சுமியின் அக்கா. சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்த நாத்தனார்களுடன் அரட்டையடித்தபடி சுமதி ஹாலில் உட்கார்ந்திருக்க, லட்சுமி சமையல் அறையில் இரவு உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள். லட்சுமி, என்ன நீ மட்டும் சமையல் அறையில் ஒண்டியா வேலை பார்க்குற? உன் மருமகளை துணைக்கு கூட்டிக்க கூடாதா? எதுக்குக்கா, பெருசா வேலை ஒன்றும் இல்லை, டிஃபன் தானே. இதோ நான் 1/2 மணி நேரத்தில் சட்னி அரைச்சா வேலை முடிஞ்சிடும். நீயும் போய் ஹாலில் உட்காரு, இப்போ வந்துடுறேன். இருக்கட்டும் லட்சுமி, இந்த வெங்காயத்தை எடு, நறுக்கி தரேன். அங்கு வந்த லட்சுமி வெங்காயத்தை நறுக்கி கொண்டே இருந்தாள். சுமதியோ, அத்தை, ராத்திரிக்கு தோசை தானே, கார சட்னி கொஞ்சம் செஞ்சிடுங்க, தோசைக்கு பொருத்தமா இருக்கும் என்றாள். சரி, உனக்கு பிடிச்சபடியே கார சட்னி செய்கிறேன். மணி 7 ஆச்சு. நீ பார்க்குற சீரியல் போட்டிருப்பான். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க, இதா போய் பார்க்குறேன். ஹாலை நோக்கி வேகமாக சென்றாள். எந்தவித பொறுப்பும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷமாக வளைய வரும் மருமகளையும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மாமியாரையும் பார்க்க பார்க்க லட்சுமியின் அக்காவுக்கோ ஆச்சரியமாக இருந்தது. அன்று மாலை லட்சுமியின் மகள்களும் சுமதியும் சினிமாவுக்கு சென்றிருக்கவே தங்கையுடன் தனிமையில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. லட்சுமி, நீ குடும்பம் நடத்துகிற விதமே சரியில்லைன்னு எனக்கு தோணுது. உன் மகள்களுக்கோ படிக்கிற வயது, கல்லூரிக்கு போகிறாங்க, குடும்ப பொறுப்பு இல்லை, படிக்க டிவி பார்க்கணும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உன் மருமக சுமதி கல்யாணமானவள், உனக்கு உதவியாக இருக்க வேண்டியவள். ஆனா அவளும் உன் மகள்களைப் போல எந்த வேலையும் செய்யாமல் வளைய வரா. நீயோ அவளை எந்த வேலையும் சொல்லாம கையில வச்சு தாங்குற. இப்படி இருந்தா கடைசி வரைக்கும் நீ ஒரு ஏமாளியா இந்த குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். மருமகளுக்கு பொறுப்பை சொல்லிக் கொடு, வேலைகளை செய்ய சொல்லி பழக்கு. நாளை முகுந்தன் வந்தா குடும்பம் நடத்த வேண்டாமா என்று போட்டு உடைத்தாள் லட்சுமியின் அக்கா. நீ அளவுக்கு மீறி மருமகளுக்கு இடம் கொடுக்கிறையோன்னு எனக்கு தோணுது. அக்கா, இல்ல, நீ மேலோட்டமா பார்க்கறதால உனக்கு இப்படி தோணுது. சுமதி ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் அவளை வேலை செய்ய விடாம வச்சிருக்கிறேன். அவ வயசையொத்த என் மகள்களோடு அவ சந்தோஷமாக இருக்கட்டும்ங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நான் அவளுக்கு ஒரு மாமியாராக இல்லாமல் ஒரு தாயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளும் என்னை அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கா. மருமக மேல அன்பும் பாசமும் இருக்க வேண்டியதுதான். ஆனா நீ அவளுக்கு செல்லம் கொடுத்து அளவுக்கு மீறி இடம் கொடுத்து வச்சிருக்கிறியே, அதுதான் என்னோட கவலை என்றாள் லட்சுமியின் அக்கா. ஏதோ என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன், எடுத்துக்கிறதும் விட்டுறதும் உன்னோட விருப்பம்தான். அக்கா, நீ இந்த விஷயத்த சுமதியின் நிலையிலிருந்து பார்த்தா நான் அவளை நடத்துகிற விதம் உனக்கு தப்பா தோணாது. நீ உன்னை புரிஞ்சுக்கணும். கல்யாணமான சுமதி தன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நல்லது நடப்பதற்காக தன் சந்தோஷங்களை தியாகம் செய்து தன் மனசில் இருக்கிற அந்த பிரிவை வெளிக்காட்டாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை நாம எந்த விதத்திலும் காயப்படுத்தக்கூடாது. இங்க பாரு, கல்யாணமான புது ஜோடிகள் சந்தோஷமாக வெளியே போவதையும் வருவதையும் பார்க்கும் அவள் அந்த நல்ல விஷயத்துக்காக
அவளுடைய சுகங்களுக்காக ஏங்கும் இதையெல்லாம் அவ குடும்பத்துக்காக செய்யற தியாகம் தானே. அவளோட தியாக உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவ மனசுக்கு இதமாக நடப்பதுதான் என் கடமைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுக்கா, நான் என் மருமகளை கையில் வச்சு தாங்கிறது தப்புன்னு சொல்றியா? கண்கலங்க பேசும் தங்கையை பார்த்தவள், நீ சொல்றதன் அர்த்தம் எனக்கு புரியுது லட்சுமி. சுமதியை நீ இப்படியே கடைசி வரை மகளாக நினைத்து அன்பாக நடத்தி சந்தோஷமா வச்சுக்கோ. தங்கையை பார்த்து உண்மையான புரிதலுடன் சொன்னாள் லட்சுமி என் அக்கா. வெளிநாட்டில் வாழும் கணவர்களை பிரிந்து வாழும் மனைவிகளின் மனதில் பல ஏக்கங்கள் இருக்கும். அவைகளை எல்லாம் குடும்பத்திற்காகத்தான் அவர்கள் தியாகம் செய்து இருப்பார்கள். அவர்களை புரிந்து நாம் நடந்து கொள்வதுதான் அவர்களுக்கு தரும் உண்மையான சந்தோஷமாகும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.